I'm Dr. Rajkumar Ratnasamy, surgical gastroenterologist, robotic and laparoscopic surgeon. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the acid reflux disease that is called the gastroesophageal reflux disease, otherwise GERD அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்க working populations பார்த்தோம்னா young age from 20 years onwards up to 60 years people are suffering from reflux disease, that is acid reflux. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா fast food culture, untimely food habits, late night sleeps, spicy, oily, fried foods, இதுதான் மெயின் ரீசன்ஸ். இந்த மாதிரி எதுவுமே ஒரு பேட்டர்னே இல்லாம இருக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால தான் இந்த ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்றது வரும். நார்மலா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில இருந்து நல்லா மேஸ்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் வயிற்றுவழியா கீழே இறங்கி ஸ்டொமக்குள்ள போகும். இந்த ஸ்டொமக்ல இருந்து கீழே ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வழியா அப்படியே டைஜஸ்ட் ஆகும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபுட் பைப்புக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவில் ஒரு வால்வு உண்டு. இந்த வால்வு வந்து நார்மலா சுருங்கி விரியுது. இது பிகாஸ் ஆஃப் இப்ப நான் சொன்ன ஹேபிட்ஸ், அன்டைம்லி ஃபுட் ஹேபிட்ஸ், லேட் நைட் ஸ்லீப்ஸ், எஸ்பெஷலி ஆயிலி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால இந்த ஃபுட் பைப்புக்கும் ஸ்டொமக்கும் இருக்கக்கூடிய வால்வு வந்து நார்மலா இருக்கக்கூடியது வந்து ரொம்ப லேக்ஸ் ஆயிடும். இந்த லேக்ஸா இருக்கிறதுனால நார்மலா மேல இருந்து மட்டும் கீழே போகக்கூடிய உணவு சில சமயங்கள்ல கீழே இருந்து மேலே ஏறும். இந்த மாதிரி கீழே இருந்து மேலே ஏறுவதால ஸ்டொமக்ல மேல நார்மலா ஆசிடிட்டி இருக்கும், ஆசிட் மியூக்கோசா. ஸோ இந்த ஆசிட் வந்து ஹைப்பர் அசிடிட்டி ஆகி ரிஃப்ளக்ஸ் ஆகி இந்த ஃபுட் பைப்புக்கு வரும்போது அது சிவியர் டேமேஜ் ஆகுது. இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப அதிகமாகும். இது எஸ்பெஷலி those who are smoking, those who are having alcohols, excessive tea, coffee, fastingன்ற பேர்ல ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கவங்களுக்கு இது ரொம்ப காமனா இருக்கக்கூடியது. நேச்சுரல் ஃபுட்ஸ், கர்ட், பட்டர் மில்க், டெண்டர் கோகோனட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் டைமிங் எடுத்துக்கிட்டாலே இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸை கண்ட்ரோலா வச்சுக்கலாம். பிளஸ் ஸ்லீப் பேட்டர்ன், மினிமம் 7 hours ஆஃப் uninterrupted sleep is very essential for the melatonin secretions. இந்த மெலட்டோனின் நல்லா செக்ரீட்டாலே கட் மூவ்மெண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கும். இது இல்லாம இதுக்கு மேலேயும் இருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இஸ் ரெக்வயர்ட். அது வந்து டாக்டர் போய் கேட்டீங்கன்னா அவங்க சில மெடிகேஷன்ஸ் ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறவங்க அவங்களே சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் வி மே ரெக்வயர் அப்பர் ஜி எண்டோஸ்கோபின்னு சொல்றது. எண்டோஸ்கோபி போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதுல ஹெச் பைலோரைன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ a more common factors for gastritis. அதுவும் இருந்தால் அதையும் நம்ம ட்ரீட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஹாப்பி லைஃப். தேங்க்யூ.